வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி 3 பருப்பு மசால் வடை பண்ண போகிறோம். இந்த வடை நல்லா மொறுமொறுப்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதை ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சிங் பவுலில் 1/3 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இந்த உளுந்தம்பருப்போட அளவு 75 கிராம் இருக்கும். அதே 1/3 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/3 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு. 3 பருப்புமே சம அளவாக எடுத்திருக்கேன். நான் மெஷர்மெண்ட் கப்பில் அளந்திருக்கேன். நீங்கள் எதில் அளந்தாலும் சம அளவு எடுத்துக்கங்க. இப்போ இதை 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 3 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த பருப்பில் உள்ள தண்ணியை வடிகட்டிடலாம். ஒரு பாத்திரம் மேலே வடிகட்டி வச்சுருக்கேன். பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. இதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம்னா அதில் இருக்க கொஞ்சம் தண்ணியுமே நல்லா வடிஞ்சிரும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வடிஞ்சிருச்சு. இந்த பருப்புல இருந்து ஒரு கையளவு பருப்பு தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். ஃபர்ஸ்ட் இதை தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்தோம்னா எல்லாமே ஒன்று போல அரைபற்றும். இப்போ இது கூட நம்ம வடிகட்டி வச்ச பருப்புல இருந்து கொஞ்சம் சேர்க்கிறேன். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். நைஸா அரைச்சிடாதீங்க. அரைக்கும் போது பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். அரைச்சாச்சு. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கங்க. இதை இந்த மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு மீதி இருக்க பருப்பையும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தண்ணி சேர்க்காம ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். எல்லா பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சாச்சு. அரைச்ச இந்த வடை மாவோட ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்ச முழு பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முழு பருப்பு கொஞ்சம் சேர்த்தோம்னா வடை சாப்பிடும்போது இந்த பருப்பு அங்கங்க கடிபடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூட கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1/4 கப் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், பொடியா கட் பண்ண புதினா இலைகள் 1/4 கப். இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் அதிகமா சேர்த்தோம்னா வடை நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்ச மாவுல இருந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டைகளா உருட்டி உருட்டி வச்சிட்டோம்னா நமக்கு டக்கு டக்குன்னு எண்ணெயில தட்டி போட ஈஸியா இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நம்ம உருட்டி வச்ச உருண்டையில இருந்து ஒவ்வொரு உருண்டையா எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி தட்டி தட்டி சேர்த்துடலாம். வடையை போட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. உடனே பரட்டி விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பரட்டி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. ஒவ்வொரு வடையா திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்தோம்னா வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம சாதாரணமா போட்டு எடுக்கிற பருப்பு வடையை விட இந்த வடை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 10 நிமிஷமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பெரட்டி பெரட்டி விட்டு வடை கரெக்டா வெந்துருச்சு. எடுத்துடலாம். நல்ல மொறுமொறுன்னு டேஸ்டான 3 பருப்பு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.